ஹாய் மக்களே, குட் மார்னிங். வெல்கம் டு தமிழ் குட் டு கோ சேனல். 3 தடவை நாங்கள் வீசா அப்ளை பண்ணிருந்தோம். ஒரு தடவை வந்து ஸ்விட்சர்லாண்டுக்கு, ஒரு தடவை ஃப்ரான்ஸ்க்கு, ஒரு தடவை இப்போ வந்து பார்த்தோன்னா நாங்கள் நெதர்லாண்டுக்கு அப்ளை பண்ணிருந்தோம். நாங்கள் வந்து இந்த நியூஸ்லாம் கேட்டோம். வீசா வந்து இந்தியன் பாஸ்போர்ட்ஸ்க்கு 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆல்ரெடி 2 தடவை போனால எங்களுக்கு அதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்ளை பண்ணிருந்தோம். ஸோ துலிப் ஃபெஸ்டிவல் ஏப்ரல் மேல போயிட்டு இந்த வருஷம் கடைசியில் வந்து ஐஸ்லாண்ட் பார்க்கலாம், ஆஸ்ட்ரியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா எங்களுக்கு ஒன்லி 3 months 3 மாதம் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் நெதர்லாண்டு வீசா அங்கேருந்து எடுத்தானா எங்களோட முதல் இடம் நெதர்லாண்டாக தான் இருக்கணும். ஸோ எங்களோட பிளானை வந்து நெதர்லாண்டில் அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம். நாங்கள் ஐஸ்லாண்டுக்கு போட்டிருக்கிறோம். பிப்ரவரி மாதம் ஐஸ்லாண்ட் நல்லாயிருக்கும். ஆனால் ஐஸ்லாண்ட் எப்போ போனாலுமே ரொம்ப அழகான ஒரு கண்ட்ரி அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஐஸ்லாண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாத்தையுமே வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். ஆனாலும் மனசுக்குள்ளே கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி இட்னரி இன்னும் நிறையா எங்கே போய் தங்குறது, எப்படி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுறது, வீசா எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி என்ன டவுட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து இந்த ஜிப்பெல்லாம் இருக்கிறதுனால பயந்தது. பட் ஆனால் இது கரெக்டாக இருக்குது. இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பெட்டி. இது வந்து பாருங்கள், ஜிப்பெல்லாம் வச்சுமே இது கரெக்டாக இருக்குது. அமெரிக்கன் டூரிஸ்டர் அது வந்து இதோட சப் பிராண்ட் இல்லை. ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஹாய் மக்களே, உள்ளே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், போட் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஒரு 2.45 2.25 மணி நேரம். 2.4 3 hours. ஸோ இங்கேருந்து 3 மணி நேரத்தில் நம்ம இறங்கிடுவோம். இந்த கேபிட்டல் பேர் வந்து ரேக்கவிக். ஃப்ளைட்லேருந்து பார்க்குறதுக்கு ஐஸ்லாண்ட் ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஒரு பக்கம் பனிமலை தெரியுது, இன்னொரு பக்கம் கீழே வந்து பார்த்தா கடலில் குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக தெரியுது. அது ஐஸ் கட்டியான்னு தெரியல. மேலேருந்து பார்க்கும்போது ஐஸ்லாண்ட் வந்து ஒரு மேப்பில் இருக்கிற ஐஸ்லாண்ட் அந்த மாதிரி தெரியுது. நம்ம மேப்பில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி இமிக்ரேஷனில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றது கூட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா வெறும் லேண்டு மட்டும்தான் இருக்குது, ஐஸும் லேண்டும் மட்டும்தான் இருக்குது. வீடெல்லாம் கம்மியாக இருக்குது. மக்களே இறங்கிட்டு வந்து ஐஸ்லாண்டு நேம்க்கு ஏற்ற மாதிரி ஐஸும் லேண்டும் மட்டும்தான் இங்கே இருக்குது. வீடெல்லாம் வந்து அவ்வளோ தூரமாக இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது அந்த கிளியராக அந்த இது தெரியுது. அவ்வளோ பெரிய லேண்டு. ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் அவ்வளோ தூரம் இருக்கிற மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் நாங்கள் வந்து புக் பண்ணிருக்கிறது கேபிட்டல். இந்த கேபிட்டல்லையே இந்த நிலமைன்னா அப்போ வந்து மற்ற இடம்லாம் எந்த நிலமைன்னு பாருங்கள். மக்களே எல்லாம் எல்லாமே இந்த இமிக்ரேஷன் ஸ்டாம்பிங் எல்லாமே கொடுத்துட்டு முடிச்சு நம்ம வந்தாச்சு. எங்களோட பாஸ்போர்ட் பார்த்தா நிறைய கண்ட்ரி போன அந்த இது இருக்குது, ஸ்டாம்ப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வச்சுருக்கிறது 2 தடவை நான் வாங்கியிருக்கேன். இது 3ஆவது தடவை வீசா, ஷெங்கன் வீசா. ஸோ இவ்வளோ ட்ரஸ்ட்டு வச்சுருந்தா மட்டும்தான் அவங்க பார்த்தோன்னே ஒரு அனுப்புவாங்க. அதுவும் நீங்கள் ரிட்டன் ஃப்ளைட்லேருந்து என்னென்ன பண்ண போகிறோம், 3 நாள் நீங்கள் ஒரு முதல் நாள் என்ன 2 நாள் இந்த மாதிரி 3 நாள் என்ன பண்ண போகிறீங்கன்றது, ஹோட்டலுங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக வச்சு ப்ராப்பர் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ட்ரஸ்ட்டு வரும். ஒரு வேளை இதுக்கு அடுத்த லெவல் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்கள் அதெல்லாம் காட்ட வேண்டிய நிலமை வந்திருக்கோம். அவங்க நினச்சா திருப்பியும் அனுப்ப முடியும், நீங்கள் போட்ட அத்தனை பணமும் போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பல தடவை ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக வச்சா உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இதான் நாங்கள் வந்துட்டோம். எக்ஸிட் டு ஐஸ்லாண்ட். என்ன லாங்குவேஜ்னே புரியுது. வெல்கம் டு இந்த முதல் கேபிட்டலே வாயில நுழையலைங்க. ரெக்கவிக் கேபிட்டலே வாயில நுழைய. வெல்கம் டு இந்த பீப்புள் ஆக்சுவலாக ரொம்ப வெல்கமிங்காக இருக்காங்கல்ல. வெல்கம் பண்ணது நம்ம ஊர் ஆளு. நம்ம ஊர் ஆளு. நம்ம பேசுனது
அவர் இல்லை முன்னாடி சரக்கு அடிச்சிருக்காங்க 2 பேரும். சரக்கு அடிச்சிருக்காங்களா? ஐயோ, சரக்கு அடிச்சா எல்லாரும் வெல்கமிங் தான் இருப்பாங்க. சரக்கோட பவர் தெரியும். இங்கேருந்து எப்படி வெளில போகிறது? ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளை பஸ்ன்னு ஒன்று வைக்கிறாங்கங்க இங்கே. சாரி, எல்லா ரிவர்ஸில் தெரியுது. ஃப்ளை பஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஃப்ளை பஸ்ஸில் ஒருத்தருக்கு எவ்வளோ பவுண்ட்ஸு? 43 30 பவுண்ட்ஸ் 3000 ஒருத்தருக்கு 3000, 2 பேருக்கு 6000. ஸோ இங்கேருந்து அந்த பஸ்ஸில் நீங்கள் போகிறது தான் இருக்கிறதுலே சீப்பு அப்படின்னு நாங்கள் தங்குற இடத்துலேருந்து எங்களுக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்டும் சொன்னாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எப்படி ஏர்போர்ட்லேருந்து வெளில போகிறதுன்னு பார்த்தா டாக்ஸிலாம் எடுக்காதீங்க, ஃப்ளை பஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் சாண்டாக இருக்குது. நாங்கள் பார்த்த நாடுகள்லேயே ஐஸ்லாண்ட் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கண்ட்ரி. உள்ளே வந்து பார்த்தா பிளாக் சாண்டாக இருக்குது. என்னன்னு பார்த்தானா ஐஸ்லாண்ட் வந்து 130 வேல்கனோ இருக்கிற ஒரு கண்ட்ரி. இங்கே வந்து 32 ஆக்டிவ் வேல்கனோஸ் இருக்குது. இந்த நாடு ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. ஒரு பக்கம் எரிமலை, இன்னொரு பக்கம் பனிமலை. உள்ளே வந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே இந்த நாடு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஃப்ளைட்லேருந்து பார்த்ததே நான் அப்படி தான் பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கேபிட்டலுக்குள்ளே வந்து ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்கள். ரொம்ப காலியாக இருக்குது இடமே. இந்த ட்ராவலை வந்து நான் அப்படியே கட் பண்ணாமல் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எனக்கு எங்கேயும் கட் பண்ணணுன்னு தோணவே இல்லை. என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு வியப்போடு பார்க்குறேன். இப்போ ஃப்ளெக்ஸ் பஸ்ஸில் இது மாதிரி இது கொடுத்துருவாங்க. லைக் க்ரீன் ஜோன், ப்ளூ ஜோன் அந்த மாதிரி. அந்த கரெக்டான அவங்க க்ரீன் ப்ளூ ஜோன் போட்டுருக்காங்க. நம்ம க்ரீன் ஜோன் பஸ் ஸ்டாப் 14 போகுது. அதாவது ஏர்போர்ட்லேருந்து இங்கே ஒரு பஸ் வந்து விடுது. இங்கேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப் அந்தந்த பர்டிகுலர் லொக்கேஷன் போகிறதுக்கு இந்த மாதிரி டிக்கெட்ஸ் க்ரீன் ஜோன் போகிறோம். க்ரீன் எங்கேயும் கத்தின மாதிரி இருந்தது, அதுவான்னு தெரியலையே. நம்ம இறங்குற இடத்துல இருந்து எவ்வளோ இந்த ஐஸ் மலை கிட்ட தான் இருக்குது. ஸ்னோ பேஞ்சதெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பிளாக் சாண்ட், இது வந்து வேல்கானிக் பிளேஸ். இங்கே நிறையா இங்கே ஆக்டிவ் வேல்கனோ இருக்குது. அதனால் ஐஸ், இது ஃபுல்லாக ஐஸ் கொட்டி வச்சுருக்கு, எல்லாம் ஒதுக்கி வச்சுருக்குறாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டல் தான் போகிறோம். ஹாய் மக்களே, ரூமுக்கு வந்தாச்சு. இது வந்து ரூம் கிடையாது, ஆக்சுவலாக வந்து கிச்சனோடு இருக்கிறது. இது நாங்கள் எங்களோட இதெல்லாம் பண்ணிச்சிட்டோம். இதான் என்ட்ரன்ஸு. அப்புறம் இது டாய்லெட், பாத்ரூம். ஆக்சுவலாக வந்து நல்ல குவாலிட்டியான மாய்ஸ்சரைசரும் இதுவும் வச்சுருக்குறாங்க. நான் இங்கே தேவையில்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து கிச்சன் ஸ்டவ் டாப். இது வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லி பார்க்க வேணாம். இது இந்த ஊரில் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும், ஆனால் இது தொட்டால் சூடாகும். எலக்ட்ரிக் தானே இது? எலக்ட்ரிக் இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி. காஃபி மேக்கர் கெட்டில் எல்லாமே. நைஃப் வச்சிருக்காங்க கட் பண்ணி சமைக்கிறதுக்கு. பாத்திரம் கிச்சன் வியர்ஸ் வச்சிருக்காங்க. பிளேட்ஸ் கப்ஸ் எல்லாம் இருக்கு. கிச்சன் வியர்ஸ் உள்ள இருக்கும். இது வந்து இது ஃப்ரிட்ஜ் சூப்பர். நம்மளுக்கு கொண்டு வந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ள வச்சிடலாம். இங்கே பாருங்க, இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. குக்கிங்க்கு சூப்பராக வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் எப்படி எடுத்தோமோ அப்படியே வச்சுட்டு போகணும். பாட்ஸ்லாம் இருக்கு, தவா இருக்கு, தேவையானது குக் பண்ணுறது இருக்கு. டஸ்ட் இது நம்ம போடுறது. அதுக்கப்புறம் இங்கே நம்மளே தான் டிஸ்போஸ் பண்ணணும், தெரியும்ல. ட்ராஷ் கம்பர் கொடுத்துருக்குறாங்க.
சோஃபா இங்கே போட்டிருக்குறாங்க. டைனிங் டேபிள் இருக்குங்க. இங்கே வந்து டைனிங் டேபிள் இருக்கு, டிவி இருக்கு. பெட்டு சூப்பராக இருக்கு. அப்பார்ட்மெண்ட். ஆக்சுவலாக ஐஸ்லாண்ட் ரொம்ப கோல்டாக இருக்குது, செம்ம. அதாவது எங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிரிலேயே வந்து பார்த்தோன்னா அந்த ஐஸ் மலை ஃபுல்லாக அந்த ஐஸாக இருந்ததுலாம் அந்த மலை பக்கத்தில் தான் இருக்குது. அவ்வளோ குளிருது, க்ளவுஸ் போடாமல் வெளியே போக முடியல, அப்படியே ஃபுல்லாக ரெட் ஆகுது. நாங்கள் தங்கியிருக்கிற இந்த ஹோட்டலோட பேர் வந்து ஸ்வான் ஹவுஸு. இது வந்து எங்களுக்கு 4 நாளைக்கு 4 நைட்டு வந்து எங்களுக்கு வெறும் 465 485 தான் ஆச்சு. 485னா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ? 40,000 45,000 50,000 கிட்ட. அது யோசிச்சு பாருங்கள், ஐஸ்லாண்டில் 4 நாளைக்கு வந்து 50,000 கிட்ட வந்து ஒரு ஹோட்டல் இந்த மாதிரி கிச்சனோட இது எல்லாத்தோடையும் கிடைக்கிறது சூப்பரான விஷயம். நம்ம ஊரில் போனாலே ஒரு லக்ஸுரியஸான கிச்சனோடு இருக்கிற ஒரு இடம் வந்து ஒரு 23,000 24,000 ஒரு நாளைக்கே சார்ஜ் பண்ணுறாங்க. 4 நாளைக்கு எங்களுக்கு இது கிடச்சிருக்கு. அப்போ வந்து எவ்வளோ சீப்பாக இருக்குது பாருங்கள் இந்த விஷயம். இந்த எல்லாமே பக்கா அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நாங்கள் சூடாக ஒரு காஃபி குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு இன்றைக்கி நாங்கள் சாப்பாடெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் சூடு பண்ணி சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். ஸோ குட் நைட் மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பை பை ஃப்ரம் வித்யா பால் தமிழ் குட் ஃப்ரம் தமிழ் குட் பை பை ஃப்ரம் வித்யா பால் ஃப்ரம் தமிழ் குட் கோ சேனல். டாடா. ஹாய் மக்களே, குட் மார்னிங். இப்போ வந்து நம்ம ஃபின்லாண்ட். ஹாய் மக்களே, குட் மார்னிங், வெல்கம் டு தமிழ் குட் டு கோ சேனல். இப்போ வந்து நம்ம ஃபின்லாண்டு ஐஸ்லாண்ட் போக போகிறோம்.